ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த அஞ்சலியும் கார்த்தியும் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்களோ அதை விட நம்ம அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்க ஏமாத்துனதை நினச்சி அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அதனால் அவங்களுக்கு அடுத்து நம்ம கொடுக்க போகிற பதில் அடி அடி தரமான அடியாக இருக்கணும். அதாவது அவங்கள நம்ம குறுக்கு வழியினால ஜெயிக்கக்கூடாது. நேர்மையான வழியில் போய் அவங்களுக்கு மேலே நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்க நம்மளை தலை நிமிந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் இலக்கியா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கௌதம் ஒரு பக்கமும் இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் இலக்கியாவை ரொம்பவே பாதிச்சிருது. அதனால் அவங்க இன்டர்வியூக்கு போன இடத்துல அவங்க எல்லா இதுலேயும் செலக்ட் ஆகிடுறாங்க. இந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு இலக்கியாவை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கௌதமுக்கும் அதே தான். நீங்கள் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் இன்டர்வியூ பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இலக்கியாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணிங்களா தீபலட்சுமி, அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஏன்னா இந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அந்த வேக்கன்சிக்கு உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அவங்கள எப்படிங்க செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சார் எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், அவன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கெங்கே ரோடாக தெருவா அலையான்னு தெரியுமா? அதுவும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் அலையிறான். எந்த வேலையும் கிடைக்கலன்னு. ஆனால் நீ இவ்வளோ நல்ல வேலை கிடைச்சி ஏன் இதை வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொன்னதும் அந்த ஆஃபீஸரை எழுந்து பாராட்டுறாங்க. அந்த இது கம்பெனியோட HR முதற்கொண்டு மொத்த பேர் இலக்கியாவை பாராட்டிட்டு போனாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையினால இன்னொரு பொண்ணோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அது என்னென்னா, சார் நான் கஷ்டப்படுறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போதைக்கு நான் என் புருஷன் என் மாமியார் அந்த மாதிரி தனியாக தான் இருக்கோம். ஆனால் அந்த தீபலட்சுமிக்கு அப்படி இல்லைங்க. நான் இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கணவர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும். அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும். அதுக்கு எனக்கு இந்த வேலை தேவைன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக இந்த வேலையை நான் அவங்களுக்கு விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தா தான் அவங்க வீட்டில் அடுத்த வேலைக்கு அடுப்பு ஒலை எரியும். இல்லைன்னா அவங்க வயிற்றுல அடித்த மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு இந்த வேலையை அவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த வேலையை நல்லபடியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் திறமை இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. அவங்க கண்டிப்பாக இந்த வேலையை நல்லா செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்கள வாழ்க்கையில் ஒருத்தர் ஏமாற்றி விட்டுட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைக்குன்னு ஒரே ஒரு ஆதாரமாக இருக்குது அவங்க அம்மா மட்டும்தான். அதனால் அந்த வேலையை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இந்த வேலையை உனக்காக அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். உனக்கு கிடைச்ச வேலையவே ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருக்கேன். இந்த காலத்தில் வேலை கிடைக்கணுன்றதுக்காக ஒருத்தர் வேலையை பிடுங்கி கூட அவங்களுக்கு ஏதாச்சும் கூடவே குளிப்பறிச்சு கூட அந்த வேலையை கெடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு கிடைச்ச வேலை இன்னொருத்தருக்கு கிடைக்கணும்னு நினச்சி பார்த்தியா, நீ எங்கேயோ போயிட்டமா. கண்டிப்பாக உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வாங்க. இன்னொரு வேலை ஏதாச்சும் காலியாக இருந்தால் கண்டிப்பாக நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபலட்சுமிக்கு இவங்க வேலையை வாங்கி கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுடுறாங்க. அவங்க வெளியே ரொம்ப நன்றி இலக்கியா, உங்கள் காலில் விழுந்து என் கண்ணீரால் உங்கள் காலை துடைச்சா கூட அது ஈடாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க. என் குழந்தைக்காக தான் இந்த வேலைக்கே நான் என் குழந்தைகிட்ட போய் நான் சந்தோஷமாக சொல்ல போகிறேன் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு என் குழந்தை என் கூட இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக நன்றி சொல்லிட்டு, கண்டிப்பாக மாதம் சம்பளம் வந்ததும் உங்களை வீடு தேடி நான் ஸ்வீட் பாக்ஸோடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கௌதமுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அது என்னென்னா, உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களோட HRஓ இல்லை உங்களுடைய டீம் லீடர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த வேலையை செய்யின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு சொல்ல, கண்டிப்பாக நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த கம்பெனிக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு கொடுத்து தான் இந்த வேலையை செய்யணும். என்னால் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட், அதுக்கப்புறம் என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ மொத்தத்தையும் நான் செஞ்சு இந்த கம்பெனிக்கு நல்ல பேரை தான் நான் வாங்கி கொடுப்பேனே தவிர, அதை விட்டுட்டு அவமரியாதையாக பண்ணுறது, அசிங்கம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை எதையும் நான் பண்ண மாட்டேன். என்னால் இந்த கம்பெனிக்கு 50 பைசா நஷ்டம் வந்தாலும் அது என்னுடைய பொறுப்பு. அதை நான் தான் திருப்பி கொடுக்கணும்.
அதை இக்காரனை கொண்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொன்னதும் அந்த டீம் லீடர் இருக்காலே அவரு எழுந்து நின்று கையை தட்டுறாரு அந்த ஹெச்ஆர்எம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான பதிலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதுக்கு முன்னே எங்கேயாச்சும் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு நான் தான் கௌதம் என்டர்பிரைசஸ் நடத்திட்டு இருந்தேன்னு சொன்னதும், ஐயோ அதனால தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னதும், அதுக்கப்புறம் அவங்க நடந்த எல்லாத்தையும் பர்சனல் இஷ்யூன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரிங்க உங்களை நம்பி நான் வேலை கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்பெனியை மேலே மேலே உயர்த்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே மட்டும் வீட்டுக்கு வராங்க, ஆனால் வெவ்வேறு வழியில். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல 2 பேரையுமே இலக்கியாவும் சரி ரேவதி சரி மாறி 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 பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம் 2 பேருக்குமே நல்ல மனசு. அதனால் கௌதமுக்கு வேலை கிடைச்சிச்சு, இலக்கியாவுக்கு வேலை போயிடுச்சு. ஆனால் வேலை போனதுக்கு அவள் சாலிடான ஒரு காரணத்தை வச்சுருந்ததுனால அவளை பாராட்டி தள்ளுறாங்க, பாராட்டு மலையில் நினச்சி விட்டுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கா இல்லையா. அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயத்த பண்ணி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடு முடிக்கிறாங்க.